திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நன்றி கூறி தொடர்ந்து நாம் அதற்காக ஜெபிக்க இருக்கிறோம். கடந்த நாட்களிலே நீட் வினாத்தாள் கசிவை எதிர்த்து மாணவர்கள் போராட்டம் தலைநகரிலே தீவிரித்த சூழ்நிலையில் இந்த போராட்டம் கட்டுக்குள்ளே கொண்டு வரப்படவும், தொடர்ந்து வன்முறைகள், இரத்தம் சிந்துதல், உயிரிழப்புகள், மாணவர்கள் மத்தியில் எதிர்கால பாதிப்பு நேரிடாதபடி கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றித்தர நாம் ஜெபித்தோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். மத்திய கல்வி மந்திரி தற்போது அவர்களுடைய கோரிக்கையை முன்னிட்டு மாத்திரமல்ல, அவர் ராஜினாமா செய்ததை மத்திய கல்வி மந்திரி ராஜினாமா செய்ததை அடுத்து இந்த போராட்டம் நிறைவுற்றிருக்கிறது. ஆயினும் நீட் தேர்வானது ரத்து செய்யப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய தொடர் கோரிக்கையாக இருக்கிறது. தொடர்ந்து இதற்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஒரு பக்கம் தேர்வு முறைகேடுகள் என்பது தொடர்ந்து நம்முடைய தேசத்தில் கல்வித்துறையில் நடந்து வருகிற காரியமாக இருக்கிறது. ஆகவே இதை சரிப்படுத்துவதற்காக தற்பொழுது மத்திய அரசு பொது தேர்வு முறைகேடுகள் தடுப்பு என்கிற மசோதாவை நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினத்தில் நிறைவேற்றி இருக்கிறது. இந்த மசோதா சில திருத்தங்களோடு ஏற்கனவே இருந்த மசோதாவானது மாற்றப்பட்டு அந்த மசோதாவானது தற்போது நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மசோதாவின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஏற்கனவே தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுகிறவர்களுக்கு குறைந்தபட்ச சிறை தண்டனையாக 3 ஆண்டாக இருந்தது. தற்போது மீண்டும் அது அதிகரிக்கப்பட்டு தற்போது அதிகபட்சமாக 7 ஆண்டு, அதை தொடர்ந்து 10 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை கொடுக்கப்படும் என்றும் 10 கோடி ரூபாய் வரைக்கும் இப்படிப்பட்ட முறைகேடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு அபராதமாக விதிக்கப்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த புதிய சட்ட திருத்த மசோதாவால் இந்த முறைகேடுகள் தடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆயினும் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்பது மாணவர்களுடைய தொடர் கோரிக்கை. அதை முன்வைத்து அதிகமாக செயல்பட்ட காக்ரோச் ஜனதா தள கட்சியுடைய முக்கிய கோரிக்கையாகவும் அது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டத்தை அதிகமாக வலியுறுத்தி நடத்தினவர்கள் அந்த குறிப்பிட்ட அமைப்பினர். ஆகவே தற்போது தொடர்ந்து இந்த போராட்டத்தின் நிமித்தமாக ஏற்பட்ட பலவிதமான சம்பவங்கள், இதிலிருந்து அந்த சூழ்நிலைகள் முற்றிலும் மாற்றி அமைக்கப்பட்டு வரும் நாட்களிலே நீட் தேர்வை குறித்த ஆலோசனைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு மாணவர்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கிற எந்த ஒரு சட்டத்தையும் மத்திய மாநில அரசுகள் கொண்டு வராதபடி அவர்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நல்ல திட்டங்களை செயல்படுத்த ஞானமுள்ள இருதயத்தை கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கும் இதற்கு பொறுப்பாக செயல்படுகிற அதிகாரிகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்து நடத்த நாம் ஜெபிக்க போகிறோம். இதை குறித்த செய்தியை நான் வாசிக்க விரும்புகிறேன். பொது தேர்வுகள் முறைகேடு தடுப்பு என்ற சட்ட திருத்த மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை அண்மையில் ஒப்புதல் அளித்தது. வினாத்தாள் கசிவு தடுப்பு மசோதாவில் செய்யப்படும் இந்த திருத்தம் நாடாளுமன்றத்தில் நேற்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மசோதாவில் வினாத்தாள் கசிவு மற்றும் தேர்வு முறைகேடுகளுக்கு தற்போது உள்ள குறைந்தபட்ச 3 ஆண்டு சிறை தண்டனை 5 ஆண்டுகளாக உயர்த்தப்படுகிறது. அதிகபட்சமாக 10 ஆண்டு சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். திட்டமிட்டு வினாத்தாள்களை கசிய விடுபவர்களுக்கு குறைந்தபட்ச சிறை தண்டனை 7 ஆண்டுகளாக உயர்த்தப்படுகிறது. மேலும் 10 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே தொடர்ந்து இந்த மசோதா மாத்திரமல்ல, நீட் தேர்வு கசிவு மாத்திரமல்ல, எந்த பொது தேர்வுகளிலும் முறைகேடுகள் நடைபெறாதபடி கல்வித்துறையை கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தி தர அதிலே பொறுப்பாக செயல்படுகிறவர்களும் உணர்வுள்ள இருதயத்தோடு மானுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு செயல்படும் கர்த்தர் கிருபை தர ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்களிலே இந்த நீட் வினாத்தாள் கசிவு இதை எதிர்த்து
ஆண்டவரே, மாணவர்கள் போராட்டம் நடத்தினதினாலே மிகப்பெரிய அளவில் வன்முறை தொடர்ந்து தலைநகர் டெல்லியிலே ஆண்டவரே ஒரு மிகப்பெரிய பாதிப்பு மாணவர்கள் மத்தியிலே ஏற்பட்டு பலர் தாக்கப்பட்டார்கள், தடியடி நடத்தப்பட்டார்கள். காவல்துறையினருடைய தாக்குதல் மாணவர்கள் மீது இருந்தது என்றும் பலர் பாதிக்கப்பட்டார்கள் என்றும் இந்த தொடர் போராட்டமானது இந்தியா முழுவதும் ஆண்டவரே அது வலுப்பெற்றதை நாங்கள் பார்த்தோம். அநேக முக்கிய நகரங்களில் இதற்கு எதிரான ஆண்டவரே போராட்டங்கள் நடத்தப்பட்டதை நாங்கள் அறிந்தோம். ஆயினும் தற்போது இதற்காக மத்திய கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு குறிப்பிட்ட சட்ட திருத்த மசோதா தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்காக எங்களுடைய நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதை நாங்கள் எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாடாளுமன்ற மசோதாவானது சரியாக பின்பற்றப்பட வேண்டும். யார் தவறு செய்தாலும் ஆண்டவரே இந்த சட்டத்திற்குட்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட முறைகேடுகள் தடுக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, தகுதியுள்ள பிள்ளைகளுக்கு தகுதியான ஆண்டவரே தகப்பனே அப்பா, நல்ல ஆண்டவரே கல்வியை தொடர்வதற்கு ஏற்ற வாய்ப்புகள் வசதிகள் செய்து கொடுக்கப்பட கிருபை தந்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட முறைகேடுகளை தூண்டுவதற்கு உதவியாக இருக்கிற ஒவ்வொருவரும் கண்டுபிடிக்கப்பட்டு சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் இனி தொடராதிருக்க மாணவர்களுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதரர்களும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.